ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தாங்க. ரொம்ப சிம்பிளாக குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான சட்னி தாங்க இது. ஸோ இந்த ஈஸியான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. இப்போ இந்த கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது ரஃபாக கட் பண்ண ஒரு வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நான் இதில் சேர்த்துருக்கேன். பெருசு பெருசாக தாங்க கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் 2 மிளகாய் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் வரமிளகாய் டேஸ்ட் வராது, பார்த்துக்கோங்க. இதில் நார்மலாக கட் பண்ண ஒரு தக்காளி ஒன்று சேர்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த சட்னியோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். வெங்காயம் வந்து நம்ம பெருசாக கட் பண்ணனால இந்த மாதிரி அடிக்கடி உடச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தக்காளி வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடிக்கடி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கி வந்துடும். இந்த மாதிரி வதங்கின பின்னாடி நான் இதில் ஒரு 1/4 மூடி தேங்காவை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து துருவி கூட சேர்த்துக்கலாம். நம்ம அரைக்க போகிறனால நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணியே எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திங்கன்னா வேலையை கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும், பார்த்துக்கோங்க. அதனால் இந்த மாதிரி கட் பண்ண பின்னாடி இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. அவ்வளோதாங்க, நம்ம சட்னிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் எல்லாமே சேர்த்தாச்சு. இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை. ஆஃப் பண்ண பின்னாடி நல்லா ஆற வச்சு இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஸோ பேஸ்ட்டாக அரைச்சி பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் சேர்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாம்பார் தேவைப்படாதுங்க. இந்த சட்னிலேயே நீங்கள் இட்லி, தோசை எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப திக்காக இருக்கனால நான் இதில் பார்த்திங்கன்னா தண்ணி சேர்க்கறதுக்காக அந்த மிக்ஸி ஜாரே பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி தேவையான அளவு தண்ணி சேர்த்த பின்னாடி இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க. ஒரு சின்ன பேன் வச்சுருக்கேங்க. அதில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே தேங்காய் தாங்க சேர்க்குறேன். தேங்காய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதனால் தேங்காய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி சேர்த்த பின்னாடி நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி இதில் நான் 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி சேர்த்து கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச பின்னாடி இந்த தாளிப்பு எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்ச சட்னியில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் வரமிளகாய் போட்டு கூட தாளிச்சிக்கலாங்க. பட் இதுவே பார்த்திங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சேர்த்த பின்னாடி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சிம்பிளான சட்னி பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. குயிக்காக சட்டுன்னு பண்ணி முடிச்சிடலாங்க. டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.